குச்சேலர் கதையை தொடர்ந்து சொல்லவா? சரி. வாட்ச்மேன் என்ன பண்ணினா, அந்த காவலாளி கிருஷ்ணர்கிட்ட போய் குச்சேலர் வந்திருக்கிறத பற்றி சொன்னானா. அதை கேட்டுட்டு கிருஷ்ணர் என்ன பண்ணினார்? காவலாளியை கோச்சுண்டாரா? உன்னை யார் அவளெல்லாம் உள்ள விட சொன்னது அப்படின்னு திட்டினாரா? இல்லை அந்த ஆளை உள்ள வர சொல்லு அப்படின்னு பேசினாரா? எதுவும் இல்லை. காவலாளி சொன்னதை கேட்கவும் கிருஷ்ணர் அப்படியே அந்த ராஜா சேர்லேருந்து எழுந்து வாசலை பார்த்து விடு 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 விடுன்னு நடக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பட்டு பீதாம்பரமும் சரசரக்க அப்படியே வாசலை பார்த்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டார். காவலாளிக்கு பயம் வந்துடுத்து. ஐயோ, அந்த பிராமணரை போட்டு அடிச்சுட போகிறாரோ கிருஷ்ணர், இப்படி வேகமாக நடக்கிறாரே அப்படின்னு அவர் பின்னாலேயே ஓடினார். அந்த அரண்மனையில் சுற்றி இருக்கிற பேருக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்கலை. கிருஷ்ணர் எதுக்கு வாசலை பார்த்து வேகமாக இப்படி போகிறார்? ஆனால் அவர் மூஞ்சியை பார்த்தா கோபமாகவே தெரியலையே, சாந்தமாக தானே இருக்கு. என்ன பண்ண போகிறார் அந்த புதுசாக வந்திருக்கிற ஏழை பிராமணரை பார்த்து? எதுக்காக இவ்வளவு வேகமாக போகிறார் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். கிருஷ்ணர் அந்த கம்பீரமாக நடக்கிறத பார்த்து அந்த அழகில் பாதி பேர் மயங்கி போய் நின்றுருக்கா. ஆஹா, இந்த இன்னும் வேகமாக நடந்தாலும் இவர் நடக்கிற அழகே அழகு, என்னமா இருக்கு, கண்ணு குளிர அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா சில பேர். நேராக வாசலுக்கு வந்தாராம் கிருஷ்ணர். அங்கே குச்சேலர் பரிதாபமாக நின்றுட்டு இருந்தார். 2 கையையும் நீட்டி அந்த குச்சேலரை அப்படியே இறுக தழுவின்ட்டார், கட்டின்ட்டார். குச்சேலர் அப்படியே கட்டின்ட்டார் கிருஷ்ணர். கண்ணில் அப்படியே தண்ணியாக வழியறது கிருஷ்ணருக்கு சந்தோஷத்தில். குச்சேலா எப்படி இருக்க அப்படின்னு இறுக கட்டின்ட்டார். அதை பார்த்த உடனே வாசலில் நின்றுட்டு இருந்த காவலாளி, அரண்மனை இருந்த மற்றவா எல்லாரும் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டா. அப்படியே ஆச்சரியமாக போயிடுது எல்லாருக்கும். ஒரு மகா பெரிய ராஜா ஒரு ஏழை ஒருத்தரை பார்த்து இப்படி கட்டிண்டு இப்படி ஆனந்தமாக ஆயிட்டாரேன்னு பார்த்து யாருக்கும் ஒன்றும் புரியல. அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா எல்லாரும். உடனே கிருஷ்ணர் பக்கத்தில் இருக்கிற காவலாளியை கூப்பிட்டு, போய் பாத பூஜைக்கு உண்டான ஏற்பாடை செய் அப்படின்னார். அந்த ஆள் ஓடி போய் ஒரு தகன்னு ஜொலிக்கிற ஒரு தங்கத்தட்டும் அப்படியே பளன்னு இருக்கிற ஒரு குடத்துல தண்ணியும் கொண்டு வந்து அங்கே கொடுத்தார். அந்த தட்டில் குச்சேலரை நிற்க சொல்லி அவர் காலை அந்த தண்ணியால் அப்படியே அலம்பி விட்டார். குச்சேலரோட பாதத்தை தொட்டு தண்ணி ஊற்றி அலம்பினார் கிருஷ்ணர். குச்சேலர் எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்கு இல்லை? கிருஷ்ணர் கையால் பாதாபிஷேகம் வாங்கிக்க குச்சேலர் தான் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். குச்சேலருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிறது சந்தோஷத்தில். பேசவே முடியல அவரால். என்ன நடக்கிறதுனே தெரியல அவருக்கு. அப்படியே நின்றுருக்கார் அவர். பாத பூஜை பண்ணிட்டு குச்சேலரோட 2 கையையும் பிடிச்சிட்டு கிருஷ்ணர் அப்படியே அரண்மனைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாராம். குச்சேலருக்கு ஒன்றும் புரியலை. எனக்கா இவ்வளோ மரியாதை? நான் எவ்வளோ ஒரு சாதாரண மனுஷன், கிருஷ்ணர் எவ்வளவோ பெரிய மகான், எவ்வளவோ பெரிய ராஜா, அவராக என் கையை பிடிச்சிட்டு இப்படி கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு அவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை அவருக்கு. இது கனவா இல்லை நிஜமாவே நடக்கிறதா அப்படின்னு கிள்ளி பார்த்துக்கலான்னா கூட 2 கையும் கிருஷ்ணர் பிடிச்சிட்டு இருக்கார். கிருஷ்ணரோட அழகையும் அந்த கம்பீரத்தையும் பார்த்துட்டே குச்சேல அவர் கூட நடந்து போகிறார். நேராக அரண்மனையில் அந்த கிருஷ்ணர் உட்காண்டிருக்கிற இடத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போனார். கீழே ஒரு பெரிய சீட்டு இருந்தது. அது இந்த இடத்துல, குச்சேலா இங்கே உட்காந்துக்கோ அப்படின்னு உட்கார வச்சார். குச்சேலருக்கு சந்தோஷம் தாங்கலை. நானா இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு அவருக்கு ஆனந்தம் தாங்கலை. கிருஷ்ணர் குச்சேலரை பார்த்து, குச்சேலா எப்படி இருக்க, நன்னா இருக்கியா, உன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்குறார். இவரால் வாயை திறந்து பேசக்கூட முடியல. சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போயிட்டார். உடனே தலையை ஆட்டிட்டு, கிருஷ்ணா நாங்கள் எல்லாரும் நன்னா இருக்கோம் அப்படின்னு சொன்னார். எனக்காக ஏதாவது கொண்டு வந்திருக்கியா நீ அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார். எடுத்துன்னு போனாரா? குச்சேலர் ஏதாவது எடுத்துட்டு போனாரா கிருஷ்ணருக்கு பார்க்க? என்ன எடுத்துட்டு போனார்? அவல் எடுத்துட்டு போனார். அவள் பொண்டாட்டி கொடுத்தமிச்சிருந்தால ஒரு சின்ன துணி மூட்டையில் அவலை கட்டி கொடுத்தமிச்சிருந்தா இல்லையா, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அவல் தான் அதுவும். குச்சேலர் அதை எடுத்து கிருஷ்ணர் கையில் கொடுக்கும்போது குச்சேலருக்கு அப்படியே கையெல்லாம் கூச்சினதான். இந்த அவலை கொடுக்கறதுக்கு அவருக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுதான். ஐயோ, நம்ம என்னெல்லாம் வாங்கின்னு வந்திருக்கலாம், ஆனால் இப்படி காசு இல்லாததுனால ஒரு அவலை கொடுக்க வேண்டியதாக போச்சே
அப்படின்னு அவர் தயங்கி தயங்கி கொடுத்தார். ஆனால் கிருஷ்ணர் அதை அப்படி தப்பாவே நினைக்கல. ஆசையாக வாங்கிட்டார். வாங்கிட்டு அவரோட இடத்துல போய் உட்கார்ந்துட்டு ஒவ்வொரு அவலா ரசித்து ரசித்து சாப்பிட்டாராம். அரண்மனையில் அதை பார்த்துட்டு இருந்த பேருக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்கலை. இங்கே என்ன நடக்கிறது? ஒரு சின்ன துணி மூட்டையில் அவல் கொண்டு வந்திருக்கார் இந்த பிராமணர். அதை போய் இந்த கிருஷ்ணர் இப்படி ரசிக்கிறாரே அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. கிருஷ்ணரோ எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த ஒவ்வொரு அவலையும் ரசித்து சாப்பிட்றார். எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறார். சாப்பிட்டு முடிச்சுட்டு குச்சேலரை பார்த்து, குச்சேலா, நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறார். குச்சேலருக்கு எதுக்காக நம்ம இந்த அரண்மனைக்கு வந்தோம், எதுக்காக கிருஷ்ணரை பார்க்க வந்தோம் எல்லாமே மறந்து போச்சு. ஆனாலும் அவருக்கு கிருஷ்ணர்கிட்ட கேட்கறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த அன்பில் அப்படியே கட்டுண்டுட்டார். கிருஷ்ணரோட அன்பில் அவர் எல்லாத்தையும் மறந்துட்டார். அவரோட அழகை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டார். இந்த ஒரு ராஜா கிட்ட நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்காமல் இருக்கிற இந்த கிருஷ்ணர்கிட்ட என்னத்தை கேட்கறது? இவர் நம்மளை உபசரித்த இந்த இதுவே போருமே, வேற எதுவுமே வேண்டாமே வாழ்க்கையில் இனிமே நமக்கு அப்படின்னு ஆனந்தமாக உட்காண்டிருந்தார் அவர். அப்புறம் கிருஷ்ணர் குச்சேலரை கூட்டிகிட்டு இப்படி அரண்மனையெல்லாம் சுற்றி காமிச்சார். ஆனால் குச்சேலர் கண்ணுக்கு எந்த ஒரு அழகும் தெரியல. கிருஷ்ணரோட அழகுக்கு ஈடா அரண்மனையில் எதுவுமே அவருக்கு அழகாக தெரியலையா. அப்படியே பார்த்து கிருஷ்ணரையே பார்த்துட்டே அவர் கூட நடந்தார். எல்லாம் பார்த்துட்டு குச்சேலர் கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா, நான் வந்து ரொம்ப நாழியாயிடுத்து, என் பொண்டாட்டி குழந்தைகள்லாம் எனக்காக காத்துருப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னாராம். கிருஷ்ணரும், சரி நீ போயிட்டு வா, நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், உனக்கு எப்போ வேணும்னாலும் நீங்கள் வரலாம், என்ன வேணும்னாலும் கேட்கலாம் அப்படின்னார். அப்போ தான் குச்சேலருக்கு மனசில் தோணித்து, சுசீலா சொல்லி அமிச்சாளே கிருஷ்ணர்கிட்ட ஏதாவது பணம் காசு வாங்கிட்டு வர சொல்லி அப்படின்னு அப்போ அவருக்கு தோணித்து. ஆனால் கேட்கல. எத்தனை ஆசையா, எத்தனை அன்பா, நமக்கு எவ்வளோ மரியாதை கொடுத்து இந்த அரண்மனையில் உட்கார வச்சு ராஜ உபசாரம் பண்ணினார். இப்போ போய் இவர் கிட்டக்க காசு கொடுன்னு கேட்டால் அது எவ்வளவு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு குச்சேலர் ஒன்றுமே கேட்கல. கிருஷ்ணா, எனக்கு நீ ஒருத்தம் போரும், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அரண்மனையில் துவாரகாலேருந்து குச்சேலர் அவர் இருக்கிற ஊருக்கு புறப்பட்டார். திரும்பி வரும்போது குச்சேலர் ரோட்டில் நடந்தா வந்தார்? இல்லை, அப்படியே ஆனந்தத்தில் மிதந்துண்டு வந்தார். அவருக்கு நடக்கிற சிரமமே தெரியல, கஷ்டமே தெரியல, சந்தோஷத்தில் அப்படியே முதந்துண்டு வந்தார். நேராக அவர் இருந்த கிராமத்துக்கு அப்படியே மூஞ்சியெல்லாம் அப்படியே சிரிப்பாக மலர, உடம்பெல்லாம் அப்படியே சந்தோஷத்தில் துடிக்க அப்படியே வந்தார். நேராக வீடு வாசலில் வந்து பார்த்தா அந்த வீடே காணோம். அங்கே இருந்த குடிசையே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன இருந்தது? குடிசையே காணுமே. அப்போ என்ன இருந்திருக்கும் தெரியலையா? அங்கே இன்னொரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு இருந்துதான். அழகா பெரிய ஒரு வீடு இருந்துதான். குச்சேலருக்கு அந்த வீட்டை பார்த்த உடனே, இது என்னடா அது, நம்ம வீடு எங்கே போச்சு, அந்த இடத்துல யார் இது இந்த வீட்டை கட்டினா, நம்ம கிளம்பும் போது வீடு குட்டியாக தானே இருந்தது, இப்போ எப்படி இவ்வளோ பெருசாக போச்சு? இல்லை நம்ம அட்ரஸாக மாறி வந்துட்டோமா, வேற தெருவுக்கு வந்துட்டோமா அப்படின்னு பார்த்தார். சுற்றி முற்றி பார்த்தார். இல்லையே, நம்ம ஆத்துக்கு பக்கத்தில் இருந்த வீடு அப்படியே தான் இருக்குது, நம்ம ஆத்துக்கு எதிர்த்தாத்துல இருந்த வீடு அதுவும் அப்படியே தான் இருக்குது, ஆனால் நம்ம வீடு மட்டும் எப்படி இவ்வளோ பெருசாக போச்சு அப்படின்னு அவர் யோசித்தார். இது நம்ம வீடு தானா, எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வாசல்லையே நின்றுட்டு இருந்தார். அப்போ உள்ளேந்து பல 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 பலன்னு பட்டு புடவையும் நகையும் போட்டுண்டு ரொம்ப அழகாக ஒருத்தி வாசலுக்கு வந்தா. அவளை பார்த்த உடனே குச்சேலருக்கு, இவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவளையே பார்த்துட்டு இருந்த. அவள் யாரு, யாரா இருக்கும் அவோ? ஆ, சுசீலா, குச்சேலரோட பொண்டாட்டி. அவ வாசலுக்கு வந்து, வாங்கோ வாங்கோ, என்ன வாசல்லே நிற்கிறே, இது நம்பாந்தான், உள்ள வாங்கோ
அப்படின்னு கூப்பிட்டா. அப்புறம்தான் குச்சேலருக்கு தெரிஞ்சுது, ஆமா இது நம்ம பொண்டாட்டி தான் அப்படின்னு. அப்படியே உள்ள போற பார்த்தா அவரோட குழந்தைகள்லாம் புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டுண்டு எல்லாரும் பல பலன்னு சந்தோஷமா இங்கேயும் அங்கேயும் ஓடிண்டு வீடே குதூகலமாக இருந்தது. எல்லாரும் குஷியாக இருந்தா. அப்பா அப்பான்னு எல்லாம் ஓடி வந்து கட்டிண்டா. சுசீலா சொன்னா, குச்சேலர், நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தெல்லாம் சொன்னேல் போல இருக்கே, அதான் அவர் திடீர்னு இந்த மாதிரி ஒரு வீடு இங்கே கொடுத்துட்டார் நமக்கு அப்படின்னு சொன்னான். குச்சேலர் வந்து அப்படியே பார்த்த, நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்கலையே, ஒன்றுமே சொல்லலையே, நான் கஷ்டப்படுறேன் காசு கொடுன்னு எதுவுமே கேட்கலையே. ஆனால் அந்த கிருஷ்ணர் என் மனசில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டார். எப்படி பண்ணி கொடுத்துட்டார் எனக்கு. எத்தனை அழகான வீடு, எல்லா வசதி, குழந்தைகள்லாம் இப்போ எவ்வளோ நன்னா இருக்கா, இவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு கொடுத்துட்டாரே. கிருஷ்ணா, நீ என்கிட்ட ஒன்றுமே காமிச்சிக்கல, ஆனால் என் மனசில் இருக்கிறதெல்லாம் புரிஞ்சுட்டு எப்படி நீ பண்ணிட்ட பாரு அப்படின்னு அப்படியே கண்ணில் தார தாரியாக தண்ணி வடிய குச்சேலர் ரெண்டு கையையும் தலைக்கு மேலே தூக்கிண்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டேன். இல்லையேன்னு என்ன தெரியறது, ஃப்ரெண்டுனா அப்படி இருக்கணும். நம்மளோட கஷ்டத்தை வந்து சொல்லாமையே நம்ம ஃப்ரெண்டு, நம்மளும் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டா அவளுக்கு நாம் ஹெல்ப் பண்ணணும். சரியா? அவகிட்ட ஒன்றுமில்லை கஷ்டப்பட்டாக்க நல்ல ஃப்ரெண்டாக இருந்தா அவளுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். அதான் ஃப்ரெண்ட்ஷிப். சரியா? ஓகே, அப்புறமா இன்னொரு கதையோட பார்க்கலாம்.